السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم. وَاعْبُدُوا اللَّهَ لَا تُشْرِكُونَ بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَبِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أحق الناس بحسن الصحابة ثم أمك ثم أمك ثم أمك. صدق رسول النبي الكريم. கம்பீரத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான வல்லோன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஆமீன். வல்லோனுக்கு தூதராய் வையகத்திற்கு தலைவராய் உதித்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துரித்தானவர்களே, அல்லாஹ் தஆலா இவ்வுலகில் மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்காக வழிமுறைகளை இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இவ்வுலகில் மனிதனுக்கு கொடுத்தான். அல்லாஹ் தஆலா தன் திருமறை மூலமாகவும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் இஸ்லாத்தில் வாழும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவர்களுக்கும் தன்னுடைய வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை அதில் கூறினான். இன்னும் குறிப்பாக ஒரு மனிதன் தன் தலை முடியை வெட்டுவதிலிருந்து தன் கால் நகத்தை வெட்டுவதிலிருந்தும் அனைத்து செயல்களையும் இந்த இஸ்லாத்தில் வாயிலாக அல்லாஹ் தஆலா கூறினான். அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் ஒரு மிகப்பெரிய குறிப்பான விஷயம் என்பது தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு உபகாரம் செய்து வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையை கூறி காட்டுகிறான்: வஅ்புதுல்லாஹ லா துஷ்ரிகூன பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், மேலும் அவனை எந்த விஷயத்தை கொண்டும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். மேலும் வபில் வாலிதைன் இஹ்சானா, அவர் பெற்றோர்கள் நீங்கள் உபகாரம் செய்து வாழுங்கள். ஏன் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி கூறும் வசனத்தில் பெற்றோர்கள் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று கூறினான் என்றால், எந்த ஒரு மனிதன் தன்னோட பெற்றோரிடத்தில் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறான், அந்த பெற்றோருடைய உபதேசம் கொண்டு பெற்றோருடைய பொருத்தத்தை பெறுகிறானோ அவன் அல்லாஹ் தஆலாவின் பொருத்தத்தையும் பெறுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள்: யா ரசூலுல்லாஹ், ஐயுல் அமலு அஹப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல்கள், மிக பிரியமான அமல்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கூறினார்கள்: அஸ்ஸலாத்து வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள். அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பவும் கேட்டார்கள்: யா ரசூலுல்லாஹ், பிறகு என்ன அப்படி கேட்கும் பொழுது பெருமானா கூறினார்கள்: பிர்ருல் வாலிதைன், உங்கள் பெற்றோர்களின் உபகாரம் செய்து வாழுங்கள், நன்றியுடன் பற்று வாழுங்கள். பிறகு அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள்: யா ரசூலுல்லாஹ், அதற்கு பிறகு? பெருமானார் கூறினார்கள்: அஜ்ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையும் போரும் அல்லாஹ் தஆலாவிற்காக செய்ய வேண்டிய செயல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு வணங்குவதற்காக 5 வேளை தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிலிருந்து வாங்கி வந்தார்கள். மேலும் இஸ்லாம் பரவிக்கொண்ட இந்த காலகட்டத்தில் காஃபிர்கள் இஸ்லாமை அழிவதற்காக ஒன்று திட்டப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா நீங்கள் இஸ்லாத்திற்காக போர் செய்யுங்கள் என்று கூறினான். இரண்டும் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய அமல்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக தொழுகையும் போருக்கும் மத்தியில் பெற்றோர் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று கூறினார்கள் என்றால், போரை காட்டிலும் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் உபகாரம் செய்ய வாழ்வது சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் மனிதர் வந்து கேட்டாராம்: யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்காகவும் ஹிஜ்ரத் செய்வதற்காகவும் உங்களிடத்தில் பையத் செய்ய வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது பெருமானார் மனிதனிடத்தில் கூறினானாம்:
உங்களுக்கு பெற்றோர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் ஆம் யா ரசூலுல்லாஹ், என்னோட பெற்றோர்கள் இருவரும் இருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கூறினார்களாம், நீ அல்லாஹ்வுடைய உதவியை நாடினீர் என்றார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடினீர் என்றால் உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்து நீங்கள் வாழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதத்தில் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவு சிறப்புமிக்க பெற்றோர்களிடத்தில் நாம் கண்ணியமாகவும் மரியாதையாக பேச வேண்டும். ஒரு காலம் இருந்தது, பெற்றோர்கள் பேசினாங்களே வாங்க போங்க என்று கூப்பிடுவாங்க. அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது, வா போ என்று கூப்பிட்டாங்க. இப்போ நம்ம காலகட்டத்தில் வாடி போடி என்று அளவுக்கு பெற்றோர் நம்ம இளைஞர்கள் மாறிவிட்டார்கள். இன்னொரு காலம் வரும், இப்படி பெற்றோரை வாடி போடி என்று கூப்பிட வார்த்தைகளை தடுப்பதற்கு மனிதனே இல்லாமல் போய்விடும் இந்த உலகத்தில். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக, ஆமீன். அப்பொழுது பெற்றோரிடத்தில் நாம் கண்ணியமாகவும் மரியாதையாக பேச வேண்டும். சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இடத்தில் மனிதர் கேட்டார்களாம், நான் அல்லாஹ் திருமறை பெற்றோரை பற்றி கூறி அனைத்து வசங்களையும் அறிந்தேன், ஆனால் உங்கள் பெற்றோரிடத்தில் நீங்கள் கண்ணியமாக பேசுங்கள் என்ற வசனத்திற்கு நான் விளக்கம் அறியவில்லை என்று முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் மனிதர் கேட்ட பொழுது முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்களாம், நீங்கள் எப்பொழுது உங்கள் பெற்றோரிடத்தில் பேச தொடங்குகிறீர்களோ அத்தருவாயிலிருந்து உங்கள் பெற்றோரிடத்தில் கண்ணியமாக பேசுங்கள். எதை போன்றென்றால், ஒரு எஜமானாரிடம் ஒரு அடிமை எப்படி மன்றாடி பேசுவானோ அதை போல் உங்கள் பெற்றோரிடத்தில் பேசுங்கள் என்று முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு மனிதத்துக்கு சொன்னாராம். கண்ணியமானவர்களே, வரலாற்றில் பார்க்க வேண்டும், சஹாபாக்கள், தாபிஈன்கள், பெரிய உலமாக்கள் கல்விக்காக சென்றாலும் தன் பெற்றோரிடத்தில் மரியாதையும் கண்ணியமாகவும் இருந்தார்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் பெற்றோர் தன் தாயிடம் ஒரு நோயாளியாக பேசுவார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட நோயாளி என்றால் சாதாரண நோயாளி கிடையாது. ஒரு மனிதன் படுக்கை ஆயிட்டான் என்றால் அவன் தன்னோட சுய தேவையை செய்ய முடியாதவர்களால் கஷ்டப்படுவான். அவனால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பேச முடியாது, குடிக்க முடியாது, அனைத்து செயல்களும் கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு மனிதனிடத்தில் எப்படி பேசுவானோ அதே போல் சீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது தாயாரிடம் பேசுகிறான்னு வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் உங்களுக்கு எடுத்து அவர்கள் இணை வைப்பில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்களை துன்புறுத்தினாலும் சரி, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்தே தீர வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்களாம், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாம் தழுவதற்கு முன்பு என் தாய் இணை வைப்பிலே இருந்தார்கள், மேலும் நான் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் என் தாய் இணை வைப்பிலே இருக்கிறார்கள், ஆனால் என் தாய் என் இடத்தில் உதவி கேட்டு வந்திருக்காங்க யா ரசூலுல்லாஹ், அவளுக்கு நான் உதவி செய்யலாமா என்று கேட்கும் பொழுது பெருமானார் கூறினார்களாம், உன் தாய் இணை வைப்பில் இருந்து உன்னிடத்து உதவி கேட்டாலும் சரி, உன் தாய் உன்னிடத்தில் முஸ்லீமாக இருந்து உதவி கேட்டாலும் சரி, நீ உங்கள் தாய்க்கு உதவி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள். அப்போ உங்கள் பெற்றோர்கள் இணை வைப்பிலே இருந்தே உங்களை துன்புறுத்தினால் உங்கள் பெற்றோர்கள் எடுத்து நீங்கள் கடுகடுக்காக நடந்து கொள்ளக்கூடாது. உங்கள் பெற்றோர் இங்கே நோவினை செய்யக்கூடாது. ஜுரேஜ் அப்படி நீங்கள் நோவினை செய்து உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக பத்வா செய்தார் என்றால் உங்கள் மீது சாபம் விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சாபம் இம்மையில் இருந்தால் இம்மையில் நடந்தே தீரும். நாளை மறுமையில் உங்கள் பெற்றோர்கள் நீ நாசமாக போய்விட்டு என்று கூறினாலும் நாளை மறுமையில் நடந்தே தீரும். ஜுரேஜ் என்று சொல்லி வணக்கசாலி இருந்தாராம். எப்படி பழக்க வணக்கஸ்தாலினா, தனக்காக ஒரு இடத்தை அமைத்து கொண்டு அதில் தன்னந்தனியாக வணங்கி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஜுரேஜ் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கும் பொழுது தன் தாயார் அழைத்தார்கள். ஜுரேஜ் அழைக்கும் பொழுது ஜுரேஜ் நினைத்தாராம், தன்னை பெற்றெடுத்த தாயாரை கூப்பிட்டுதான் நம்ம போவோமா இல்லை அல்லாஹ்விற்காக தொழுவோமா என்று ஜுரேஜ் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் நினைத்தாராம், நம்ம அல்லாஹ்விற்காக தொழுவோம் என்று அந்த தொழுகை திறந்து கொண்டே இருக்கிறார். தன் தாயை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஜுரேஜ் எந்த பதிலும் அளிக்காத காரணத்தால் தன் தாயார் கூறினார்கள், நீ மரணிக்கும் முன் உன் வாழ்க்கையில் ஒரு விபச்சாரி பெண்மணி பார்க்காமல் நீ மரணிக்க மாட்டாய் என்று அந்த தாயார் ஜுரேஜிடம் கூறினார்கள். பல காலங்களுக்கு சென்று
ஜுரேஜ் வேற ஊருக்கு சென்றாங்க. அங்கே போனால் ஒரு பெண் ஒரு ஆட்டை மேய்க்கும் ஆட்டினை கொண்டு விபச்சாரம் செய்து அதை கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த ஆட்டினை கேட்கிறாள், நான் குழந்தையை பெற்றெடுத்துட்டேன், இப்போ மக்கள் என்னை எடுத்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படி கேட்கும் பொழுது இந்த ஆட்டினை கூறினாராம், இந்த ஊருக்கு புதுசாக ஒரு வணக்கசாலை வந்திருக்காரு ஜுரேஜ், அவருடைய பேனை சொல்லிவிடு என்ற ஆட்டினை கூறிவிடும் பொழுது இந்த பெண்மணி நினைச்சாராம், நமக்கு ஒரு சாக்கு கிடச்சிருச்சு போதும் சொல்லி மக்களிடத்தில் வந்து இந்த விஷயம் ஜுரேஜுக்கு தவறான விஷயம் செய்து விட்டார் என்று மக்களிடத்துக்கு கூறினார். அப்போது மக்கள் ஒரு வணக்கசாலையாக இருந்து இவ்வளோ தவறான செயல் செய்து விட்டானே என்ற ஜுரேஜ் அவரை கட்டி வணங்கியிருந்த அந்த இடத்தை அடித்து உடைத்து ஜுரேஜை அடித்து இழுத்து வந்தார்கள் மைதானத்தில் கொள்வதற்காக. அப்போ ஜுரேஜ் நினைத்தாராம், தன் தாய் தன்னை பற்றி கூறினாலே அந்த விஷயத்தை நினைத்து ஜுரேஜ் வருத்தப்பட்டாராம். அதற்கு பிறகு ஜுரேஜ் தன் மரணத்திற்கு முன்பு 2 ரக்அத் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு அந்த விபச்சாரத்தினால் பெற்றெடுத்த குழந்தை காதல் கேட்டாராம், உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கணும். அந்த குழந்தை கூறியது, இந்த ஆட்டில் என்ன தந்தை என குழந்தை கூறிய. நாம் கண்ணியமான மாணவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை கூறினார்கள். ஜுரேஜ் இஸ்லாத்தை அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர் தன் தொழுகையை காட்டிலும் தன் தாயுடைய வார்த்தைகள் அவருக்கு செவியுற்றிருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதை கொண்டு பெரியார்கள் சட்டம் எடுக்கிறார்கள் என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் நஃபிலான தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது தன் தாயார் அழைத்தார்களோ அந்த தொழுகையை விட்டு விட்டு தன் தாயோட சொல்லுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று பெரியார்கள் சட்டம் எடுக்கிறார். கண்ணியமான மரங்களே, எதற்காக தாயிற்கு இவ்வளோ அந்தஸ்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதன் கூறுகிறாராம், ஜாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கு ஒரு மனிதன் வந்தாராம், யா ரசூலுல்லாஹ் மன் ஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபத்தி, மனிதனிடத்தில் நான் அழகிய முறையில் நடந்து கொள்வதற்காக சிறந்த மனிதன் யார் அதை கேட்கும் பொழுது பெருமானார் கூறினார்கள், உம்முக, உன்னுடைய தாயார். அந்த மனிதர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முடைய தாய் என்று 3 முறை கூறினார்கள். 4வதாக உன்னுடைய தந்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை உன்னுடைய தாய் என்று கூறினார்கள் என்றால் இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் எழுதுகிறார்கள். முதல் உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொல்வதற்கு இதற்கு என்ன விளக்கம் என்றால், உன் தாய் உன்னை கருப்பில் சுமக்கும் அந்த நேரங்கள் இருக்கிறதே, அப்பொழுது அவள் தாங்கும் அந்த வழிகள் இருக்கிறதே, அதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முதல் உன்னுடைய தாய். 2வதாக ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் என்றால் சொன்னார்கள் என்றால், அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் அந்த நேரம் இருக்கலவா, அந்த நேரத்தில் அந்த பெண்மணி தாங்கும் வலி இருக்கிறதே, அதை மறந்துவிட்டு தன் குழந்தை பாசம் காட்டுகிறதே, அதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வதாக உன்னுடைய தாய் என்றார்கள். 3வதாக பெருமானார் உன்னுடைய தாய் கூறிய விளக்கம் என்றால், உன் தாயுடைய பெற்ற பிறகு அவர்கள் வாழும் வரை உன்னை அவர்கள் வளர்க்கிறார்கள் அல்லவா, அதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தாய் என்று கூறுகிறார்கள். கண்ணியமான மாணவர்களே, ஒரு தாய் குழந்தையை கருப்பில் சுமக்கும் என்று சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் தஆலா திருமறை கூறி காட்டுகிறான், வஸைனல் இன்சான பிவாலிதி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வாழுங்கள். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் ஃபிஸாலுஹு ஃபி ஆமின் அன்ஷ்குர் லி பிவாலிதை, உன் தாய் உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமம் அனுபவித்து உன்னை கருப்பில் சுமந்தாலே அப்படிப்பட்ட தாய்க்கு நீங்கள் நன்றி செலுத்த வாழுங்கள். எனவே இலையின் மசீர், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீறப்படக்கூடியதாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நாளை கேட்பான், மறுமையில கேட்பான், உன் தாய் விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொண்ட என்று அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான். அப்போ நம்ம தாய்மார்களை நாம் கண்ணியமாக மரியாதையாக நாம் பேச வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரிடத்தில் ஒரு மனிதன் கேட்டார்களாம், நான் ஒரு பெண்மணியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டேன். அந்த பெண்மணியை எடுத்து நான் போய் கேட்கும் பொழுது அந்த பெண்மணி என்னை மறுத்து விட்டாள். சரி, நானும் வந்துட்டேன். பிறகு வேற மனுஷன் அந்த பெண்மணி கேட்கும்போது அந்த பெண்மணி அதுக்கு திருமணம் செய்வதுக்கு ஒத்துக்கொண்டாள்.
ரோஷம் கொண்ட நான் அந்த பெண்மனை கொன்று விட்டேன், இதற்கு எனக்கு பரிகாரம் இருக்கிறதா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல மனிதன் வந்து முறையிட்டார். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் கேட்டார்கள், உமக்கு தாய் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்னு அப்பாஸ் சொன்னார்களாம், உமக்கு நீ வாழ்வை தௌபா செய், பிறகு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மிகவும் கடுமையாக முயற்சி செய் என்று அந்த மனிதத்தில் கூறி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவத்தை கேட்ட அதா இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டார்களாம், எதற்காக அந்த மனிதத்தில் உங்கள் தாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு உங்களோட தாய்க்கு நீங்கள் உபகாரம் செய்து வாழ்ந்த செயலை தவிர நான் எதையும் அறியவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான மாணவர்களே, நாம் வாழும் காலகட்டத்தில் பாதி அளவு தான் முக்காலளவு தான் நம்ம பெற்றோர் நம் இடத்தில் இருப்பார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களை தன்னிடத்து அழைத்துக் கொள்வான். அதுவரையாக அந்த பெற்றோர் நாம் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையை கூறி காட்டுகிறான், உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் பெற்றோரின் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் மரணித்த பிறகு அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையை கூறி காட்டுகிறான். இப்படி துஆ அதுவும் அல்லாஹ் தன் திருமறையை கூறி காட்டுகிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், நான் எப்படி சிறு வயதில் இருக்கும் பொழுது என் பெற்றோர் என்னை பார்த்து கொண்டார்களோ அதே போல் அவர்கள் நீங்கள் இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹ் தன் திருமறை கூறி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா தமக்கு தந்த பெற்றோருடைய சிறப்புகளை அறிந்து பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.